ஸ்ரீ சிவசங்கரா தேவனே, ஸ்ரீ சிவசங்கரா தேவனே. 18 பரசுராம க்ஷேத்திரங்கள்: திருவள்ளம், திருவனந்தபுரம், திருவம்பாடி, திருநவையா, திருக்கண்ணபுரம், திருநெல்லி, திருவிராணிக்குளம், திருவிழா, திருக்கொடுங்கலூர். இவையெல்லாம் கேரளாவில். இப்பொழுது வருவது தமிழ்நாட்டில்: திருச்சிராப்பள்ளி, திருவெங்காடு, திருத்தளினம், திருமந்துரை, திருவெங்காடு, திருவையாறு, திருக்கோவிலூர், திருச்செங்கோடு, திருவண்ணாமலை. 18 சார் தான் கேட்டார் 18 பரசுராம கஷேத்திரம் எதுன்னு, அதனால் படிக்க சொன்னேன். ஓகே. கொஷின்ஸ் நேற்று தான் சொன்னேன் நான். பரசுராம தன்னுடைய தவ வலிமையினால் 18 க்ஷேத்திரங்களை புனிதப்படுத்தினார். அதனால் அதெல்லாம் பரசுராம க்ஷேத்திரம் என்று அறியப்படுகிறது. சங்கரம் சிவசங்கரம்: வேல், சூலாயுதம் போன்ற தெய்வங்களின் ஆயுதங்கள் எதற்கும் ஜெயந்தி எனப்படும் கொண்டாட்டம் இல்லாத நிலையில் சுதர்சன சக்கரத்திற்கு மற்றும் ஸ்ரீ சுதர்சன ஜெயந்தி ஒவ்வொரு ஆண்டும் கொண்டாடப்படுவதற்கான காரணங்கள் என்ன? மகாவிஷ்ணுவின் ஒரு இன்ஸ்டன்ட் அவதாரமாக வந்த நரசிம்மர் சுதர்சன சக்கரத்திற்கு பின்னால் இருந்து அருள்பாலிப்பதற்கான காரணங்களையும் தெளிவுபடுத்துமாறு கேட்டுக்கொள்கிறேன். எல்லா ஆயுதங்களுக்குமே மரியாதை உண்டு. இப்போது ராமர் அப்படின்னா ராமதனுசு, ராமருடைய வில்லம்புன்னு மாதிரி. கிருஷ்ணர் இது எவ்ரி திங்கினும் அவருடைய புல்லாங்குழல் கூட ஒரு மகிமை இருக்குது. புல்லாங்குழல், சங்கு, சக்கரம், அவருடைய ஆயுதங்கள், பரசுராமருடைய கோடாலி, இப்படி பலராமருடைய இது, இந்த மாதிரி எல்லா தெய்வங்களுடைய ஆயுதங்களுக்கும் ஒரு பவர் இருக்குது. அந்த ஆயுதங்கள் ஏதோ நம்ம ஒரு மண் வெட்டி கிடப்பாற மாதிரி இல்லை. அவங்க தவம் செய்தார்கள். தவம் செய்து அந்த ஆயுதங்களை அவர்கள் பெற்றதுனால ஒரு யுத்தம்னு வர்றபோது தே ஹேட் அன் அட்வான்டேஜ். அவங்ககிட்ட ரொம்ப பவர்ஃபுல்லான, இன்றைக்கி ஒரு வார் நடக்குது, அதில் அமெரிக்காக்கிட்டேயும் ஆயுதம் இருக்குது, ரஷ்யாக்கிட்டேயும் இருக்குது. அண்டு யார்கிட்ட ரொம்ப சுப்ரீம் கெப்பாசிட்டி உள்ள ஆயுதம் இருக்கோ அவங்க தானே கெலிப்பாங்க. இந்த மாதிரி பழைய நாட்களில் தவம் செய்து அவர்கள் இந்த மாதிரியான அஸ்திரங்களையெல்லாம் பெற்றார்கள். பட் அது உனக்கு மாத்திரம் சொந்தம் இல்லை. இதே மாதிரி தவம் செய்து அதே கடவுள்கிட்டேருந்து நீ கூட வாங்கலாம். அதை இட்ஸ் பாசிபிள். அதாவது ஒரு பிஹெச்டின்றது என்ன ஒரு ஆளுக்கு தான் வாங்க முடியுமான்னா, யார் படித்தாலையும் அவங்களுக்கு தான் கிடைக்கும். பட் யூ ஹேவ் டு குவாலிஃபை யுவர் செல்ஃப். அப்படி வந்தது தான் இந்த ஆயுதங்கள் எல்லாம். அதை ஏதோ நம்ம ஊர் மண்வெட்டி கிடப்பாற மாதிரி நீங்கள் பார்க்காதீங்க. திவ்ய ஆயுதங்கள். ஒரு குறிப்பிட்ட மந்திரத்தை சொல்லி அந்த ஆயுதத்தை பயன்படுத்துகிற போது அந்த ஆயுதத்தை யார் கொடுத்தாங்களோ அந்த கடவுள் இவங்களுக்கு துணையாக நிற்பார். அப்படிங்கிறது தான் அதுக்கு பின்னால் இருக்கக்கூடிய இடர் மீனிங். அஷ்டபந்தனம் சாத்தப்பட்டுள்ள கோவில் சுவாமி சிலைகளை அந்த கோவில் அர்ச்சகர் தவிர வேறு யாரும் தொட்டு வழிபடக்கூடாது என்பது விதி என்று கூறப்படுகிறது. அதே தெய்வங்களை அகத்தில் வைத்திருக்கும் தங்களை தங்களது அடியவர்கள் தொட்டு வணங்குகிறார்களே, இது சரிதானா? உலகத்தில் அஷ்டபந்தனம்னு ஒன்று இருக்குது, ஸ்வர்ணபந்தனம்னு ஒன்று இருக்குது. இப்போ நம்ம கோயிலில் இருக்கிறது ஸ்வர்ணபந்தனம். ஸ்வர்ணம்னா என்ன? தங்கம். ஸோ அந்த பெருமாளை அந்த பீடத்தில் நாம் தங்கத்தை காய்ச்சி அது மேலே டைட் பண்ணி வச்சுருக்கோம். ஃபெவிகால் மாதிரி தங்கத்தை யூஸ் பண்ணியிருக்கோம். ரத்னகிரி கோயிலில் முதல்ல அவர் கும்பாபிஷேகம் பண்ணும்போது அஷ்டபந்தனம் மருந்து கலவை தான் இருந்துச்சு. ரெண்டாவது கும்பாபிஷேகம் பண்ணுறபோது அந்த கோயில் ஐயர் சொன்னார், இது மாதிரி நீங்கள் ஸ்பான்சர் பண்ணுறீங்களா ஸ்வர்ணபந்தனம் அப்படின்னு. இப்படி ஏதோ ஒரு விட்டக்குறை தொட்டக்குறை இருக்கும். எல்லோரும் கோயில் திருப்பணிகள் எல்லாம் பண்ண முடியாது. எனக்கு பண்ண முடியுன்றதுக்கு ஒரே காரணம் என்னென்னா, இந்த கோயில்களெல்லாம் யார் கீழே வருதுன்னா குரு பகவான் கீழே வருது, பிரகஸ்பதின்னு வாங்க. ஸோ அந்த பிரகஸ்பதியினுடைய ஸ்பிரிட்டு நான் வச்சுருக்கேன். 10வது வீட்டில் எனக்கு குரு சுக்கரன் இருக்காங்க. அசுரகுரு தெய்வகுரு 2 பேரும் என்னுடைய ஆத்மாவில் இருக்கிறதுனால இந்த கோயில் பூஜை புனஸ்காரம் இதெல்லாம் ரொம்ப சாதாரணமாக என்னால் பண்ணிட முடியும். சங்கல்ப மாத்திரத்தில் இதெல்லாம் பண்ண முடியும். அண்டு கருவூரார்னு ஒரு சித்தர் இருந்தார். பகரீதீஸ்வரருடைய இது ஆவுடையாரில் ஒட்டாமல் இருந்துச்சு. அப்போ அவர் தாம்பூலம் இல்லை, அந்த எச்சில் துப்புனார், அது ஒட்டிக்கிச்சு. இந்த மாதிரிலாம் நடக்குதுன்னு நம்புறீங்களா? அது ஒரு பவர், அவ்வளோதான்.
நீ அந்த கோல்டுலேயும் ஒன்றும் இல்லை, அஷ்டபந்தன மருந்துலேயும் ஒன்றும் இல்லை. யார் அதை பண்ணுறாங்களோ அவங்களுடைய ஸ்பிரிச்சுவல் பவர் அந்த மாதிரி பண்ணுறதுக்கான வாய்ப்புகளை அவங்களுக்கு கொடுக்குது. அதனால் என்னை பற்றி ஓலையில் வரும், சகாதேவ நாட்டில் வரும். இவருடைய ஜாதகத்தில் குரு தசை வருகிற போது, குருக்கு என்ன பேர்? பார்ப்பனன்னு பேர். வருகையுறும் பார்ப்பனன் நடையொட்டி பார்ப்பனன் சேர்க்கை தன்னால். சிவசங்கர் பாபாவுடைய ஜாதகத்தில் குரு தசை வர்ற போது அந்த குருவே இவருடைய உடம்பில் இருக்க போகிறாரு. அதனால் பார்ப்பனன் சேர்க்கை தன்னால் பல்நிலை சேத்திராடனம் சென்று புண்ணிய லீலைகளை நிகழ்த்திடுவான் அப்படின்னு. எல்லா க்ஷேத்திரங்களுக்கு போய் அங்கெல்லாம் சில அற்புதங்களை கடவுளுடைய பேராலை இவர் செய்வார் அப்படின்னு வந்து. இது நிறைய இடங்களில் நடந்திருக்கு. ஏதாவது ஒரு கோயிலுக்கு நாம் போய் சும்மா அந்த கோயிலை ஒரு பிரதட்சணம் பண்ணாவே அந்த கோயிலுக்கு ஒரு பவர் கிடைக்கும். இந்த வல்லக்கோட்டையெல்லாம் இருக்கு இல்லையா, அவங்களுக்கே நம்பிக்கை இல்லை. நான் சொன்னேன் இன்னும் 3 மாதத்தில் இங்கே கும்பாபிஷேகம் நடக்கும்னு. அவங்க சொன்னாங்க இன்னும் ஒன்றுமே பண்ணல, அதுக்குள்ளே எப்படி நடக்கும்? நாங்கள் நடக்கும் பாருங்கன்னு. இதே மாதிரி 3 மாதத்தில் அங்கே கும்பாபிஷேகம் நடந்துச்சு. யாரோ வந்தாங்க, ஒரு வீட்டை வாடகைக்கு எடுத்தாங்க. வரவங்களுக்கெல்லாம் சாப்பாடு போட ஆரம்பித்தாங்க. இந்த ஸ்ரீலங்கன் எம்பசியில் ஒரு ஆஃபீஸர் இருந்தார். அவர் எல்லார்கிட்டையும் வசூல் பண்ணி அந்த கோயிலை நல்லா கொண்டாந்துட்டாங்க. வல்லக்கோட்டை கோயிலை ரொம்ப நல்லா கொண்டாந்துட்டாங்க. அது மாதிரி இந்த உலகத்தில் எந்த ஒரு கோயிலுக்கும் ஒரு டைம் இருக்குது. அது எப்போ ப்ராஸ்பரஸ் ஆகணுன்றதுக்கு ஒரு டைம் இருக்கும். அது தானாக நடக்கும், அதனுடைய போக்கில் நடக்கும். இப்போ அண்ணா நகரில் ஒரு கோயில் இருக்குது. அது காஞ்சி ஜெயேந்திர சரஸ்வதி சுவாமிகள் இருக்கார் இல்லையா, அவர் வந்தபோது அதுக்கு அவர் வச்ச பேர் ஹரிஹர தேவதாதி ஆலயம் அப்படின்னு வச்சார். ஹரிஹர தேவதாதி, தேவர்கள் உள்ள கோயில் அப்படிங்கிற மாதிரி. அண்ட் அதனுடைய ஃபஸ்ட்டு மீட்டிங்கே எங்கள் வீட்டில் தான் போட்டாங்க, அண்ணா நகரில் நான் அப்போ இருந்தேன். இப்படி ஒவ்வொரு கோயில் வர்றதுக்கும் ஒரு காரண காரியம் இருக்கும். அதை செய்கிறதுக்கு உள்ள தலையெழுத்து இல்லை பாக்கியம் உள்ளவங்க யாராவது இருப்பாங்க, அது தானாகவே நடக்கும். எந்த ஒரு விஷயமும் ஒரு ஜாதகத்தில் யார் கர்த்தானுவான், கர்த்தானது டூவர். அவன் ஜாதகத்தில் இந்த மாதிரி பூர்வ புண்ணியம் இருந்து கோயிலை கட்டுறதுக்கு அவன் எஜமானனாக இருக்க முடியும்னா அந்த கோயில் எப்படியாவது வந்துடும். யாரோ பணம் கொடுப்பாங்க, எப்படியோ அதெல்லாம் வர்றதுக்கான வாய்ப்புகள்லாம் இருக்குது. இப்போது திருவலம் சாமியார்னு ஒருத்தர் இருந்தார். அவர் பிறப்பால் குடியாத்தம் பக்கத்தில் ஒரு வண்ணான். அவருக்கு ஜனக மகரிஷியினுடைய அந்த பிளஸ்ஸிங் இருந்தது. இன்றைக்கும் நீங்கள் போனீங்கன்னா திருவலங்கோயிலில் நந்தி இருக்க வேண்டிய இடத்துல ஜனக மகரிஷியுடைய திருவோடு தான் இருக்கும் அந்த கோயிலில். அவர் என்ன பண்ணுவார், அவரே தலையில் மண் சுமப்பார், சிமெண்ட்டு சுமப்பார், அந்த மாதிரிலாம் பண்ணுவார். காமராஜ நாடாளர், மைக் சரியாக இருக்கா? ஓகே. ஒரு சைனா வார் வந்தபோது இந்த சாமியாரை போய் பார்த்தா அவர் தங்கம் கொடுப்பாரு, அவர் டிவோட்டிஸ்லாம் அப்படின்னு சொல்லி வராரு. தலையில் சும்மாடு கட்டிக்கிட்டு ஒரு சுமந்துன்னுக்கிறார் சிமெண்ட்டை. சாமி எங்கே இருப்பார் அப்படின்றாரு காமராஜர். ஏன் நான் தான் சொல்லுன்னாரான். அப்போ காமராஜர் நாடார் பயந்து போயிட்டு, இந்த மாதிரி ஒரு சாமியார் இருக்காரா, அதனால் நீங்கள் எனக்கு ₹1 கூட உங்களை பார்த்ததே எனக்கு ரொம்ப சந்தோஷம் அப்படின்னு சொன்னார். இல்லை வா, நீ என்னை நம்பி வந்துக்கிறேன்னு அவருடைய டிவோட்டிஸ் எல்லாம் கூப்பிட்டு, நீ கழுத்தில் இருக்கிறது, காதில் இருக்கிறது, மூக்கில் இருக்கிறதெல்லாம் கழட்டுன்னு சொல்லி, ஆம்பளைங்கிட்டலாம் மோதிரம் கேதுனெல்லாம் கழட்டி அவ்வளோ கோல்டு கொடுத்து, போ நீ என்னை நம்பி வந்த இல்லையா, அதனால் நான் நாட்டுப்பட்டுக்கு தானே கேட்குறேன்னு சொல்லி கொடுத்தானார். அவர் அப்படி தான் பண்ணுவார். இப்போது கந்தசாமி கோயில், திருத்தணி கோயில், இந்த மாதிரி கோயிலுக்கெல்லாம் அவர் வெள்ளி தேர் பண்ணுவார். அவருடைய சிஸ்டம் என்ன, நான் ஒரு வீட்டில் சாப்பிட்ணுன்னா எனக்கு ஒரு வெள்ளி தட்டு, வெள்ளி டம்ளர், ₹1000 கொடுக்கணும், நான் உங்கள் வீட்டுக்கு வர்றேன். நிறைய பேர் சாமி நம்ம வீட்டில் சாப்பிட்டா நல்லது நடக்குன்றதுக்காக அவரை கூப்பிடுவாங்க. ஒரு நாளைக்கு 20 வீட்டுக்கு போவார். எல்லாருக்கிட்டேயும் 20 வெள்ளி டம்ளர், 20 இது வாங்கிட்டு அந்த பணத்தையும் வாங்கின்னு வர்றார். அந்த வெள்ளி தட்டு டம்ளரை உருக்கி அதில் தேர் பண்ணுவார். அந்த பணத்தை கூலி கொடுக்கறதுக்கு வச்சுக்குவார். இப்படி தான் பண்ணுவார். எல்லாம் முடிஞ்ச உடனே மீதி இருக்கிற வெள்ளி இல்லை, அதை தொடப்பத்தில் பெருக்கி போங்க அப்படின்னு வரான். அந்த அளவுக்கு ஒரு பற்றற்ற நிலையில் அவர் தன்னுடைய தவ பலத்தினால் எவ்வளோ கோயில்களுக்கு திருப்பணி பண்ணியிருக்கு. இப்போ ரத்தனகிரி கோயில் இல்லையா, அது ஒரு காலத்தில் க்ஷீணிச்சு போயிருந்தது. ரத்தனகிரியில் திருத்தணியை விட கூட்டம் ஜாஸ்தியாக வந்துச்சுன்னு அந்த கோயில் விளங்காமல் போகிற மாதிரி ஏதோ மந்திரம் பண்ணிட்டாங்கன்னு சொல்லுவாங்க. அதனால் ஒரு 8 அடிக்கு 8 அடி சுண்ணாம்பு கோயில். திருவரசாமி அந்த ஊர்க்காரங்கெல்லாம் கூப்பிட்டாங்கன்னு போய் படிக்கட்டு போடுறாரு. அந்த ரத்தனகிரி இப்போ இருக்கிற படிக்கட்டு அவர் போட்டார் திருவரசாமி. அதுக்கப்புறம் அவருக்கு தோணுது,
இதுக்கு முன்னே நம்ம செஞ்ச எல்லா திருப்பணியும் கடவுள் உத்தரவு கொடுத்து செஞ்சோம். இந்த திருப்பணி ஏதோ ஜனங்க கேட்டாங்களேன்னு பண்ணிட்டோம், இது நம்ம வேலை இல்லை அப்படின்ட்டு ஊர் ஜனங்க நீங்கள் கோயில் எடுத்து கட்டுங்கன்னாங்க. நான் கட்ட மாட்டேன், இந்த மணிக்கா இருக்கிற கன்சாமூலியார் அவரோ அவர் குடும்பத்தில் யாராவது ஒருத்தர் எடுத்து கட்டுவாங்க அப்படின்னு சொன்னார். அதே மாதிரி தான் அந்த மணிகாரருடைய பையன்தான் நம்ம சச்சிதானந்த மொழியார் ஆக இருந்து எலக்ட்ரிசிட்டி போர்டு வேலூரில் வேலை செஞ்சுக்கிட்டு இருந்த சாமி தான் இன்றைக்கி பாலமுருகன் அடிமை சுவாமி. எதுக்கும் சொல்ல முடியாது, எப்படி நடக்குதுன்னெலாம் சொல்ல முடியாது. அவர் பஸ்ஸுக்கு வராரு, பஸ்ஸு போயிடுச்சு. அப்போல்லாம் 1 மணி நேரத்துக்கு ஒரு பஸ்ஸு தான் அந்த மெயின் ரோட்டில். சரின்னு மலை மேலே போகிற டைம் பாஸ் பண்ணலான்ட்டு ஐயர்கிட்ட ஐயரே கொஞ்சம் கற்பூரம் காட்டுன்றாரு. அவர் இல்லையே மொழியாரேன்றாரு. அவனுக்கே கற்பூரம் இல்லாதால் எனக்கு நான் கொடுக்க போகிறான்றாரு. அப்போ இவருக்கு அந்த கையில் இருந்த வெயில் அசைஞ்ச மாதிரி ஆண் கத்தின்னு போய் சாமி மேலே ஊந்துட்டார். இதை பார்த்து ஐயர் பயந்துட்டு ஊருக்குள்ளே போனார். சசியானத்துக்கு பைத்தியம் பிடிச்சிச்சுன்னார். அவங்க அப்பா அம்மா மாட்டு வண்டி கட்டின்னு ஒரு பாகத்துக்கு வர்றாங்க. வர வழியில் வண்டி கொடை சாஞ்சிடுச்சு. மேலே வந்த உடனே ஒரு கண்ணை முறைச்சி பார்த்துன்னு போட்டுன்னு இந்த பேண்ட் ஷர்ட் அவுத்துட்டு முருகன் மேலே இந்த அழுக்கு துண்டை கோமனமாக காட்டிக்கிட்டு உட்காந்துக்கிறாரு. அவங்க வந்த உடனே கறி எடுத்து தலையில் எழுதுறாரு, இனி இது இங்கே கிடக்கும், இதை மாற்ற முயற்சிக்க வேண்டாம் அப்படின்னு. கொஞ்ச நாளைக்கு அவங்க அப்பா வீட்டிலேருந்து சாப்பாடு கொண்டாந்து பக்கத்துலேயே படுத்துக்கிறாரு. இனிமேல் நீ வராதுன்னு அவங்க அப்பாவையும் துரத்தி விட்டுறாரு. அதுக்கப்புறம் அங்கே ஜனங்கள்லாம் வந்து படியில் கிட்டியில் புளி சாதம் சாப்பிடுவாங்கள்ல, அதை பிடுங்கி சாப்பிடுவார். அப்போ திரும்பியும் திருவள்ளன் சாமி வந்து இப்படிலாம் பண்ணாத, நீ வந்து ஆர்டர் கொடுத்து ஹோட்டலில் இல்லை யாரையாவது சமைக்க சொல்லி ஐயர்கிட்ட பிரசாதம் வாங்கி சாப்பிடு, ஜனங்கிட்ட பிடிங்கி சாப்பிடாதான்ட்டார். அப்படியே ஒரு சிஸ்டம் வந்தது. அவர் நல்லா எடுத்து கோயிலை கட்டினார். அந்த காலத்துலலாம் ஒரு அருள்வாக்கு மாதிரி, நீ சீட்டு எழுதி கொடுக்கணும், 2 ரூபா தான் வாங்குவார், 3 கேள்வி. ஸோ அந்த 3 கேள்வி பாட்டு அதிலேயே எழுதி கொடுப்பாரு. கொடுக்குற போது பல்லி சத்தம் மாதிரி உன்னை பார்ப்பார், முருகனை பார்ப்பார், பல்லி சத்தம் மாதிரி பண்ணிட்டு எழுதி கொடுப்பாரு. இப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக சேர்ந்தது. இப்படி அவர் நல்லா உழைச்சி காலெலாம் வந்து ராங்காக இல்லாமல் எல்லாத்தையும் ரொம்ப அழகாக பண்ணி வச்சுருக்காரு. திருவண்ணசாமியும் அப்படி தான் பண்ணார். ஸோ எல்லா மகான்களும் அந்த மாதிரி நேர்மையாக இருக்க மாட்டாங்க. அண்டு அதில் எதுவும் கணக்கு இதிலெல்லாம் தப்பே இருக்காது. அவர் என்ன நகை பண்ணுறாரோ அதை ஒரு ஃபோட்டோ எடுத்து ஒரு நோட்புக்கில் ஒட்டுவார். அதில் என்ன கிராம் இருக்குது, என்ன எல்லாம் போட்டு எத்தனை கல் பதிச்சிருக்கு அதெல்லாம் கணக்கு எழுதி கரெக்டாக வச்சுருப்பார், ரெக்கார்டு வச்சுருப்பார் எல்லாத்துக்கும். ரொம்ப நேர்மையாக ஒரு கோயில் நடத்துறதுன்றது எல்லாருக்கும் நடக்காது, அவரால் முடிஞ்சது. அதனால் அவர் சங்கல்பம், அவர் எதனா ஒன்று நினைக்கிறாருன்னா அது நடக்கிறதுக்காக என்ன பண்ணுவார், காலையில் 4 மணிக்கு அவர் தங்கியிருக்கிற ரூம் கீழே ஒரு சின்ன குகை வச்சுருக்காரு. அங்கே ஒரு வேலு, ஒரு விளக்கு எரிஞ்சிக்கிட்டு இருக்கும், ஒரு கண்ணாடி இருக்கும். அங்கே போய் உட்காந்துட்டு ப்ரே பண்ணுவார். அதுக்கப்புறம் நேராக வருவார். முருகன் இல்லையா, அங்கே தரையை போட்டு முருகன்கிட்ட அந்த பீடன் இல்லையா அந்த இடத்துல உட்காந்துக்குவார். ஏதாவது லேட் ஆகிற மாதிரி தெரிஞ்சால் அவர் தலையை வச்சு முருகன் பாதத்தில் இடிச்சுக்குவார். இந்த மாதிரிலாம் ஒரு முரட்டு பக்தியெல்லாம் செய்வாங்க அவங்கெல்லாம். அண்ட் ஏதோ ஒரு வகையில் எல்லாத்தையும் நல்லா தான் பண்ணிவிட்டு செட்டில் ஆகிட்டார் அவர். நான் ஒரு நாள் அவரை கேட்டேன், சாமி இங்கே இவ்வளோ திருப்பணி எல்லாம் பண்ணிக்கிற, இவங்கெல்லாம் துட்டு கொடுக்குறாங்க உனக்கு, இவங்கெல்லாம் முருகனுக்காக கொடுக்குறாங்களா உனக்காக கொடுக்குறாங்களான்னு கேட்டேன். அவர் சொன்னார், முருகனுக்கு கொடுக்கணுன்னா பழனி திருத்தணிலாம் போய் கொடுத்துருப்பான், இவன்லாம் எனக்கு தான் பாக்கி போன ஜென்மத்தில், இப்போ கொடுக்குறான், எனக்கு வேணான்றதுனால நான் முருகனுக்கு கொடுத்துட்றேன் அப்படின்னாரு. ஒவ்வொரு மகானுக்கு கூட இந்த மாதிரி இருக்குது, பாக்கி இருக்குது. அதாவது இதுக்கு முன்பிறவிகளில் அவருக்கு தொடர்புடைய பக்தர்கள் எந்த மகானாக இருந்தாலும் அவங்க உலகத்தில் இருப்பாங்க இல்லையா, அவங்க அந்த சாமிக்கிட்ட வர்றபோது ஒரு நல்லது நடக்கும். அதனால் அவங்க ஒரு டொனேஷன் கொடுப்பாங்க, இவங்களுக்கு தேவைப்படாது. அதனால் அதை வச்சு அந்த கோயில் புனருத்தாரணம் அந்த மாதிரியான விஷயங்கள்லாம் நடக்கும். இப்படி ஒவ்வொரு மகானும், நான் இப்போ திருவள்ளுவர் சாமி சொன்னேன், அதுக்கப்புறம் நம்ம இவர் சொன்னேன், ரத்னகிரி சாமி சொன்னேன், இப்படி ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு அனுபவம் இருக்கும். அவங்களுக்கு அந்த திருப்பணி நடக்கிறதுக்கான காரண காரியங்கள் இருக்கும். இன்னொருத்தர், அவரும் பேரும் சச்சிதானந்தன் தான், கலவை சச்சிதானந்தன் அவருக்கு பேர். மௌன விரதம் வைப்பாரெல்லாம் எழுதி தான் கொடுப்பாரு. அவர் ஊராக சுற்றிக்கின்னுக்கிற போது செஞ்சிக்கோட்டை கீழே கமலக்கண்ணின்னு ஒரு பழைய காலத்து கோயில், தேசிங்கராஜன் காலத்துது, தூங்கிறதுக்காக அதுக்குள்ளே போய் படுக்கிறாரு. அப்போ அந்த அம்மா கனவுல சொல்லுது, இந்த இடத்துல யாரும் எனக்கு பூஜை பண்ணுறதில்லை, நீ நான் உடம்புக்குள்ளே வந்துடுறேன், அதை வச்சு நீ ஒரு கோயில் எனக்கு நல்ல இடத்துல கட்டணுன்ட்டு. அவர் உடம்புக்குள்ளே வந்துச்சு. இவர் அருள்வாக்கெல்லாம் கொடுப்பாரு, ஜனங்க பணம் கொடுப்பாங்க.
இதுக்கு முன்னால் செஞ்சிக்கோட்டை கிட்ட கமலக்கன்னி அம்மனை கும்பிட்டவன்லாம் உலகத்தில் பிறந்திருப்பான் இல்லையா, அவெல்லாம் இவர்கிட்ட வர்ற மாதிரி ஒரு அருளாடல் நடக்கும். அப்படியே அவர் கலவையில் ஒரு பெரிய கோயில் கமலக்கன்னி அம்மனுக்கு கட்டிட்டு இவர் உடம்புக்குள்ளே வந்த அம்மனை அதில் திருப்பியும் வந்து ஆவாகனம் பண்ணிட்டார். இப்படி எவ்வளவோ மகான்கள் அவங்களுக்கு எப்படி இதெல்லாம் நடக்குதுன்றது அவங்கவுங்களுடைய அனுபவம் தான். அதாவது நீ போய் ஒரு கோயிலில் படுத்துருந்தாலாம் நடந்துடாது, உனக்கு கனெக்ஷன் இருக்கணும். அப்படி இருக்கிற போது உன்னை கருவியாக்கி அது நடக்கும். அண்டு உனக்கு அதனால் ஒன்றும் லாபம் இருக்காது. வந்து யூ ஆர் ஏ டூல். ஏதோ ஒரு பிறவியில் நீ செய்த தவம் இந்த பிறவியில் உனக்கு கை கொடுக்குது, அதை வச்சு ஒரு நல்ல காரியம் செஞ்சோன்ற திருப்தி வேணா இருக்கலாம். ஜனங்க மதிப்பாங்க மதிக்க மாட்டானுங்க அதை பற்றியெல்லாம் பார்க்கக்கூடாது. யூ ஹாவ் டு ஃப்ளோ லைக் ஏ லாக் இன் ஏ வாட்டர். அந்த மாதிரி நீ கடமையை செய்து கொண்டிருந்தால் நீ என்ன நினச்சாலையும் அதெல்லாம் நடக்கும். நிறைய மகான்கள் இந்த மாதிரி தான் பண்ணுறாங்க. இப்போ நாமளே பண்ணுறோன்னா எப்படி பண்ண முடியும் சொல்லி பார்க்கலாம். நான் என்ன பெரிய இதுவா பில்கேட்டா? சங்கல்பம், ஒரு பவர் இருந்தால் பண்ணலாம். ஜாதகத்தில் விசேஷம் இருக்கணும். ப்ளஸ் இதுக்கு முன்பிறவிகளில் செய்த தவத்தினால நமக்கு வசதியாக இருக்கிறதுக்கான யோகியத்தை இருக்கணும். நமக்கு அது தேவைப்படாதுங்கிறதுனால நமக்கு வர்ற வசதிகளை நாம் இந்த மாதிரி திருப்பணியாக மாற்றிடுறோம். நம்ம சாப்பிட்டு சாணி போடாமல் கோயில்கள் கட்டுறது, இந்த மாதிரி மக்களுக்கு நல்லது பண்ணுறது, இந்த மாதிரி விஷயங்களுக்காக நம்ம மாற்றிடுறோம். இப்போ புத்திரகாமேஷ்டி யாகம்னு பண்ணேன் நான். ஏறத்தாழ ஒரு 75லேருந்து 100 தம்பதிகள் குழந்தை இல்லாதவங்க, அவங்க எல்லாருடைய ஜாதகத்தையும் வர வச்சேன். நமக்கு ஒரு ஜோசியர், அவரை கூப்பிட்டு அவங்களுக்கு எதனால் குழந்தை இல்லை, அவங்க என்ன கோயிலுக்கு போய் என்ன பூஜை பண்ணணும் அப்படின்னு சொல்லி எல்லாருக்கும் அவங்க கற்றுக் கொடுத்தோம். இது ஒரு ஸ்டெப்பு. அவங்கள எல்லாரையும் ஒரு மெடிக்கல் ரிப்போர்ட் எடுத்து எதனால் அவங்களுக்கு குழந்தை இல்லை, அதாவது ஆர்எஸ் நெகட்டிவ்னு ஒரு பிளட் குரூப் இருக்குது, இந்த மாதிரி சில கணக்கெல்லாம் இருக்குது. அவங்க யாரை கட்டிக்கலாம் யாரை கட்டிக்கக்கூடாதுன்னு இருக்குது. இதுதான் உங்கள் ஜாதகத்தில் சொல்கிறது. மூலா நட்சத்திரத்தில் பொண்ணை கட்டாத, பெண் மூலம் நீர் மூலம் ஆண் மூலம் அரசெல்லாம் சொல்கிறது வேறு ஒன்றும் இல்லை. எல்லாம் அந்த பிளட் குரூப்பு இதெல்லாம் ஒத்து போகுமான்றதை வச்சு தான் சொல்கிறது. ஸோ அதெல்லாம் பண்ணோம், மெடிக்கல் ரிப்போர்ட்லாம் எடுத்தோம். அதுக்கப்புறம் இங்கே நாம் பெரிய அளவு காலெலாம் யார்கிட்டையும் வாங்கலை. அவங்களுக்கு தங்குற இடம், ஃபுல்லாக சாப்பாடு, யாகத்தில் உட்காடுறது எல்லாத்தையும் வந்து நம்மளே ஸ்பான்சர் பண்ணி புத்திரகாமேஷ்டி யாகம் பண்ணோம். யாருக்கு குழந்தை பிறந்தா எனக்குன்னா புறகா கட்டி எனக்குன்னா, இதெல்லாம் தான் வேலை. அதாவது யாரும் செய்யாத எதையாவது நம்ம செய்யணுன்ற ஒரு ஆதங்கத்தில் நம்ம செய்கிறோம். அப்போ குடிசெயல் என்னும் ஒருவருக்கு தெய்வம் அடிதட்டு தான் முந்துடும். யாராவது கடவுளுக்கு உழைக்கிறேன்னா கடவுள் வேஷ்டியை மடிஞ்சு கொட்டின்னு பக்கத்திலே நிற்பான், அவனுக்கு எதாவது வேணுமாப்பா அப்படிங்கிற மாதிரி. அப்படி தான் அது பண்ணும். அதே மாதிரி சோமயாகம்னு ஒன்று, அது பண்ணுறது ரொம்ப கஷ்டம். எல்லாரும் முட்டாள்தனமாக என்ன சொல்லியிருந்தாங்கன்னா, ஒரு பசுமாட்டை பலி கொடுக்கணும் அந்த நெருப்பில். காஞ்சி மடத்துலலாம் அப்படி தான் நெருப்பில் போடுவாங்க பசுமாட்டு கண்ணு கூட்டியிருந்தாங்க. நான் சொன்னேன், நான் அதெல்லாம் பண்ண மாட்டேன். அவிசொரிந்து 1000 வேற்றலினும் ஆங்கு ஒரு உயிர் கொல்லாமை நன்று. நெய்யை விட்டு 1000 யாகம் பண்ணுறதை விட ஒரு உயிரை கொலை பண்ணாமல் இருந்தால் ரொம்ப நல்லது. கொல்லான் புலானை மறுத்தானே உலகு எல்லாம் கைகூப்பி தொழும். யார் வெயிட்டேறினா இருக்கானோ அவன் உலகத்தில் இருக்கிற எல்லாரும் கும்பிடுவாங்க அப்படின்லாம் இருக்கு. அதனால் நான் அந்த மாதிரி யாகம் பண்ணுறதுன்னா எனக்கு வேணான்னு இல்லை, அதுதான் ரூல்லாங்க. நான் சொன்னேன் நான் அதை பண்ண மாட்டேன்னு. அதுக்கப்புறம் ஒரு ஐயர் வந்தார். வந்து அவங்கெல்லாம் முட்டாள்தனமாக சொல்கிறாங்க, சோம வேர்னு ஒன்று இருக்குது, அது எனக்கு தெரியும் எங்கே இருக்குதுன்னு சொல்லி, அந்த வேரை தான் நம்ம போட்டு பண்ணணும், அதுதான் அது எனக்கு அந்த வேர் தெரியும், நம்ம பண்ணலாம் அப்படின்னாரு. ஸோ பெரிய அளவுக்கு இந்த இடத்துல நம்ம சோமயாகம் பண்ணும். சான்ஸ்கிரிட்டில் ஒரே வார்த்தைக்கு வேறு வேறு மீனிங் இருக்கும். ஒரு பெரிய மகான் இருந்தார் வடநாட்டில், அதாவது ரொம்ப பெரிய ஆள், 4 குச்சி நட்டுட்டு அது மேலே அம்மனமாக உட்காந்து இருப்பார். இந்திரா காந்திலேருந்து ராஜீவ் காந்திலேருந்து யார் போனாலையும் மேலேருந்து காலில் தலைமையில் ஒரு உதவு விடுவார். அதுதான் அவருடைய தேவரஹா பாபான்னு பேர். பெரிய ஆள், தூய யமுனை துறைவனைன்னு ஆண்டாள் பாடுறார் இல்லையா, அந்த ஆள் தான், அந்த யமுனை துறைவன் அவர் தான். ரொம்ப பெரிய தவநிலையில் இருந்தவர். அவர்கிட்ட வினோபாபாவே போகிறார். போயிட்டு தப்பு தப்பாக இவருக்கு தெரிஞ்ச அரைக்குறை சான்ஸ்கிரிட்டை வச்சுக்கிட்டு தப்பு தப்பாக சொல்கிறார். அவர் ராஜேந்திர பிரசாத் பிரசிடெண்ட் வரப்போது அவன் தாடிக்கு கழவன் வளர்றான், அவனுக்கு கொஞ்ச நாளைக்கு வாய் முடின்னு உட்கார சொல்லு, சான்ஸ்கிரிட்டில் ஒரு வாரத்துக்கு 2 மீனிங் 3 மீனிங் இருக்குதுன்னு சொல்லி அவனை ஸ்டாப் பண்ணார் வினோபாபாவேங்கிற மாதிரி. சில பேருக்கு ஒரு அஜ்ஞானம் இருக்கும். இதே வினோபாபாவே காஞ்சி மகாபெரியவர்கிட்ட வந்தார். நான் 99 வயசு முடிய போகுது,
கோதானம், பூதானம், ஸ்ரத்தாதானம், சிரமதானம் எல்லாம் பண்ணினே இருக்கேன். ஆனால் எனக்கு கொஞ்சம் கூட மனசில் சாந்தி இல்லை, ஒரே அசாந்தியாக இருக்கேன் நான் அப்படின்னு. பெரியவர் கண்ணு முடின்னு ஒரு நிமிஷம் கழித்து சொன்னாராம், வனாந்திரங்கள்லேயும் குகையிலையும் இருக்கிற பசு பட்சிகளுக்கெல்லாம் சாப்பாடு கொடுக்குற ஒரு பகவான் இருக்கான், ஒரு பரமேஸ்வரன் இருக்கான். நீ யாருக்கு கோதானம் பூதானம் கொடுத்தியோ அவங்களுக்கும் கூட அவன் படியளந்துருப்பான். நீ நான் ஏதோ பெருசாக கீழ்ச்சான்ற ஒரு அகம்பாவத்தில் செய்கிற இல்லையா, அதனால தான் உனக்கு மனசில் சாந்தி கிடைக்கல அப்படின்னாராம். அப்போ தானம் செய்கிறது பெரிய விஷயம் இல்லை, விடுவாய் விடுவாய் வினையாவையுமே, நான் செய்கிறேங்கிற எண்ணத்தை விடணும். கெடுவாய் மனநே கதி கேள், கரவாது இடுவாய். என் மனுஷன் நீ உருப்படத்துக்கு வழி சொல்கிறேன், ஒழிச்சு வைக்காத கொடு, கரவாது இடுவாய், வடிவேல் இருதால் நினைவாய் நினைவாய். எதை செஞ்சாலும் முருகப்பெருமானுடைய 2 பாதங்களை நினச்சிக்கிட்டு செய்யும். கரவாது இடுவாய், கெடுவாய் மனநே கதிகேல், வடிவேல் இருதால் நினைவாய் நினைவாய். இதுதான் அருணகிரிநாதர் சொல்லுகிற ப்ரிஸ்கிரிப்ஷன். அதனால் இந்த சேரிட்டிக்கு வர்றவங்கெல்லாம் கொஞ்சமாவது ஒரு 1% கூட திமிரு வந்துச்சுன்னா அவங்க செஞ்சது விளங்காது. தஞ்சாவூரில் இவ்வளோ பெரிய கோயிலை கட்டினான் பர்கதீஸ்வரன். பர்கதீஸ்வரன் கோயில் விளங்குச்சா? எவ்வளோ பெரிய கோயில், ஏக்கரை கணக்கில் இருக்குது, சாமி அவ்வளோ உயரத்தில் இருக்கிறார், விளங்குதே. ஏன்னா அவன் கோயில் கட்டிட்டு இப்படி பார்த்தானா நான் காட்டுறேன்ட்டு, அவ்வளோதான். அந்த கோயில் அன்றைக்கி படுத்தது தான், இன்றைக்கி வரைக்கும் ஒரு என்னது ஆர்கைவ் மான்யூமெண்ட் மாதிரி தான் இருக்குது. காஞ்சி மகாபெரியவர் இருந்தார், அவர் கோயம்புத்தூர் லக்ஷ்மி மில்ஸ் ஓனர் தேவராஜன் நாயுடு கூப்பிட்டார், முக்கூர் ஐயங்காரை கூப்பிட்டார். பாம்பேயில் மகாலட்சுமி கோயில் இருக்குது, அதனால் பாம்பே பணக்கார ஊராக இருக்குது, நம்ம மெட்ராஸ்லேயும் ஒரு மகாலட்சுமி கோயில் கட்டணும், அப்போ தான் மெட்ராஸும் வசதியாக இருக்கும், அதனால் நீ தான் கட்டணும். அவர் சொன்னார், எனக்கு வசதி இல்லை, நானே கடந்தொல்லையில் இருக்கேன்னார் தேவராஜன். சொன்னார், இல்லை மகாலட்சுமிக்கு மற்ற யார்கிட்டையும் பிச்சை எடுத்து கோயில் கட்டக்கூடாது, அதனால் நீ கட்டு, உனக்கு பணம் வரும் அப்படின்னார். அவனுக்கு ஏதோ கனெக்ஷன் இருக்கும், இல்லைன்னா லட்சுமி மில்ஸ் நீ ஏன் பேர் வைக்கிறான். கோயிலெலாம் கட்டிட்டாங்க. இங்கே தான் இந்த அஷ்டலட்சுமி கோயில் இருக்குது இல்லையா, அப்படி வந்தது தான். கும்பாபிஷேகத்துக்கு 3 நாள் 4 நாளைக்கு முன்னே அவங்க 2 பேரையும் கூப்பிட்டு, நீங்கள் ஒரு வாரம் எங்கேயாவது கோயில்குள்ளெல்லாம் சுற்றிட்டு ஒரு வாரம் கழித்து வாங்கினாராம். இவங்க என்னடா நம்ம ஏதோ மாலை மரியாதையோடு நிற்கலாம் கும்பாபிஷேகத்திலும் பார்த்தா, இருந்தாலும் நம்மளை துரத்துறான்னு இருந்தாலும் மீற முடியல. போயிட்டு ஒரு வாரம் கழித்து வந்தோடனே இவர் அவங்களுக்கு பட்டு துணியெல்லாம் போற்றி மரியாதையெல்லாம் பண்ணாராம். இந்த மாதிரி தஞ்சாவூரில் பர்கதீஸ்வரன் கோயிலை கட்டின ராஜராஜன் நினச்சதுனால தான் அந்த கோயில் விளங்க போச்சு. இந்த கோயிலை நாங்கள் கட்டணும்னு நினச்சிருந்தா இந்த கோயிலும் விளங்காமல் போகும், அதனால தான் உங்களை வெளியூருக்கு போக சொன்னேன் அப்படின்னு சொன்னாராம். இது மாதிரி எல்லாத்துலேயும் சின்ன சின்ன நுணுக்கங்கள் இருக்குது, டிப்ஸ் இருக்குது. அதனால் யார் ஒருத்தர் நான் செய்கிறேன் என்ற எண்ணம் இல்லாமல் செய்கிறாங்களோ அது பலிதமாகும். நான் செய்கிறேன்னு நினச்சாங்கன்னா அது விளங்காது போயிடும். இவ்வளோ தான் விஷயம். ஸோ நம்ம நல்லது தானே பண்ணுறோம், இவ்வளோ நல்லது பண்ணிகிட்ருக்கோம், எதையும் ஒரு பற்றற்ற நிலையில் செய்வோம், நம்ம அட்டாச் ஆகிறதே இல்லை எதுலேயும். அதனால் எல்லாமே நல்லா ஓடுது, நல்லா விளங்கி போகுது இல்லையா. ஸோ இதெல்லாம் புரியறதுக்கு நாளாகும். இதெல்லாம் உனக்கு புரிஞ்சிச்சுன்னா நீ ஞானி ஆகிட்டேன்னு அர்த்தம். ராமராஜ்யம் ஒரு புண்ணிய பூமி. அதற்கு சான்றாக பல நிகழ்வுகளை தங்கள் அருளுரைகளில் சுட்டிக்காட்டியிருக்கிறீர்கள். ராமராஜ்யத்தில் உள்ள பெரிய கிணற்றுக்கு அருகில் காலை 3 மணிக்கு ஒரு பாம்பு பறக்கும் என்றும் அது ஒரு சித்தராகவோ அல்லது ஒரு நாகதேவதையாக இருக்க வேண்டும் என்றும் தாங்கள் கூறியிருக்கிறீர்கள். ராமராஜ்யத்திற்கு தங்கள் அருளை தர வரும் சித்தர்கள் ஏன் பாம்பு உருவத்தை தேர்ந்தெடுக்க வேண்டும்? கலியுகத்தில் இந்த மாதிரி வர்றது ரொம்ப சாதாரணம். பாம்பு வடிவத்தில், பல்லி வடிவத்தில், இதெல்லாம் ரத்தனகிரி சாமி இருந்தார், அவருக்கு பல்லி வடிவத்தில் வந்தேன். பல்லி வடிவத்தில் வந்து தத் 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 7 தடவை அந்த தத் சத்தம் வந்துச்சு. அதாவது தத்துன்ற சத்தம் இல்லை, இந்த நாக்கில் பல்லி சத்தம் வரும் இல்லையா, கௌளி சாத்தம்னுவாங்க, அந்த மாதிரி வரும், அந்த மாதிரி வரும். ஸோ அவருக்கு பல்லி வடிவில் அந்த உபதேச மந்திரம் கிடச்சி, ஆரம்ப காலத்தில் இவர் அந்த மந்திரத்தை நாக்கில் அடித்தா தான் அது எழுத்தெல்லாம் வரும், அந்த அருள்வாக்கெல்லாம் வரும், அப்படி ஆரம்பித்தது அது. அந்த மாதிரி பாம்பு வடிவத்தில் முதல்லலாம் இருந்தது. ஆரம்ப காலங்களில் பாம்பு வடிவத்தில் ஜனங்கள்லாம் பயப்படுறாங்கன்றதுனால கொஞ்சம் கொஞ்சம் பல்லி வடிவத்துக்கு வந்தது. பல்லிக்கும் டிவைன் பவர் உண்டு.
நீங்கள் காஞ்சிபுரம் வரதராஜசாமி கோயிலுக்கு போனீங்கன்னா அங்கே ஒரு தங்க பல்லி வெள்ளி பல்லி இருக்கும். இப்போ தங்க பலின்றது ஜூபிட்டர் குரு பகவான், வெள்ளி பலின்றது சுக்கிரன். ஸோ அந்த ஏணி மேலே போய் அந்த 2 பலியை தொட்டால் உன்னுடைய தோஷங்கள் எல்லாம் போகுங்கிறதுக்காக தான் அந்த மாதிரி அங்கே வச்சாங்க. ஸோ சில கோயில்கள்லாம் பார்த்திங்கன்னா பாம்பு வடிவத்தில் புத்துக்குள்ள அம்மன் அந்த மாதிரி சில சக்திகள் இருக்கிறதுக்கு வாய்ப்பு உண்டு. நீங்கள் சேஷ்நாக்னு ஒரு இடம் இருக்குது அமர்நாத் போகிற வழியில். அங்கே தண்ணிக்கு நடுவில் பஹலாகாம்னு ஒரு ஊர். அந்த பஹலாகாம் தாண்டி போனால் சந்தன்வாரி, ஃபஸ்ட்டு சந்தன்வாரி, அப்புறம் பஹலாகாம், அப்புறம் பஞ்சதர்ணி. அந்த இடத்துல இப்போ கூட அந்த நாகம் 7 தலை நாகம் தண்ணியிலேருந்து ஒரு நாளைக்கு ஒரு தடவை மேலே வந்து சுழட்டிட்டு உள்ளே போயிடுமோ. ஸோ இதெல்லாம் இருக்குது. திருப்பதி இருக்குது. திருப்பதி கோயிலுக்கு பேக் சைடில் ஒரு அப்சர்வேட்டரி இருக்குது. அது போகிற வழியில் ரைட் சைடில் இன்றைக்கும் ஒரு பாம்பு இருக்குது. அந்த பாம்பு நீ பாலை கொட்டிட்டு போனேன்னா தண்ணியை விட்டுட்டு பாலை மாத்திரம் குடிச்சிட்டு போகும். இந்த மாதிரி பல தெய்வ சக்திகள் பாம்பினுடைய வடிவத்தில் இன்றைக்கும் இருக்குது, பல இடங்கள்ல இருக்குது. அது ஏன் அந்த பாம்பு உடம்பை தேர்ந்தெடுக்குதுன்னா, இந்த ஜனங்கள்லாம் போய் ஒரு சாமியார் வேஷம் கட்டின்னு உட்காந்துருந்தா அவனை டிஸ்டர்ப் பண்ணிடுறாங்க. இந்த பாம்பு வடிவம் எடுத்தால் ஒரு சின்ன பொந்து வழியாக அந்த பாம்பு உள்ளே போய் உக்காந்துக்கும். அப்போ யாருமே இருக்காது இல்லையா. அந்த பாம்பு போகிற பொந்துக்கு வெளியே சும்மா ஒரு முருகன் சிலை இல்லை ஏதாவது சிவலிங்கம் அப்படி வச்சுருவாங்க. உள்ளகிற அருள் வேணுங்கிறவன் அந்த தீர்த்தத்தை எடுத்து அந்த சிலை மேலேயோ அந்த விக்கிரகத்து மேலேயோ கொட்டிட்டு இங்கேருந்து ப்ரே பண்ணிக்கலாங்கிற மாதிரி. கர்நாடகாவில் மேங்களூர் ஏர்போர்ட்லேருந்து 20 கிலோமீட்டர் போனால் நலி தீர்த்தான்னு ஒரு இடங்குது. அங்கே நீ முதல்ல போய் கிணத்துல குளிக்கணும். அதுக்கப்புறம் கழுத்தளவு தண்ணி இருக்கும், ஒரு பெரிய குளம். அதில் அப்படியே நடந்து போகணும். அந்த ஒரு குகை வாசலில் இருக்கிற சாமி கும்பிட்டு வரணும். ஆனால் அதுக்குள்ளே அந்த பவர் இருக்குது. இப்படி பல இடங்களில் இந்த மாதிரியான சக்திகள் ஒழிஞ்சிக்கிட்டு இருக்கும். மகேந்திரகிரி மலைலாம் போகிறீங்க, அங்கே வந்து ஜனங்க போய் டிஸ்டர்ப் பண்ணக்கூடாது. அதனால் ஜலசமாதின்னு பேர். தண்ணி இருக்கும், அந்த தண்ணிக்கு ஏதோ ஒரு பேர் வச்சுருப்பான். கந்தர தீர்த்தம், ராமகிருஷ்ண தீர்த்தம், தும்புரு தீர்த்தம், சுவாமி புஷ்கரணி இப்படிலாம் இருக்குது இல்லையா. திருப்பதி மலை மேலே இருக்குது, எல்லா இடத்துலையும் இருக்குது. அந்த தீர்த்தத்துக்குள்ளே போனால் உள்ளே ஒரு குகை இருக்கும். அவங்க அந்த கோகுல உட்காந்து தவம் பண்ணிக்கிட்டு இருப்பாங்க. ஜனங்கள்லாம் வந்து டிஸ்டர்ப் பண்ணக்கூடாது அப்படிங்கிறதுக்காக அந்த மாதிரிலாம் பண்ணுறது உண்டு. இதே மகேந்திரகிரி மலையில் ஒரு பெரிய இடம் இருக்குது, ராகு தீர்த்தம்னு பேர். அந்த இடத்துல ராகுவுடைய ஃபேஸு, பாம்புடைய உடம்பு ஒரு வயசான காலம் வடிவத்தில் இருக்குது. ஸோ அந்த ராகு தீர்த்தத்துக்கிட்ட தான் அது இருக்குது. அதனால தான் அதுக்கு ராகு தீர்த்தம்னு பேர். இப்படி நிறைய இடங்களில் தெய்வீக அதிசயங்கள் இருக்குது. பாம்புன்றது ஃப்ளெக்சிபிள், அதுக்கு நல்ல மூச்சு காற்று ஜாஸ்தி. பாம்பு நம்முடைய முதுகு தண்டில் இருக்கிற குண்டலினியும் பாம்பு தான். அதனால் பாம்புக்கு யோக சக்தி ஜாஸ்தி. அதனால் பாம்பு வடிவம் எடுத்து தவம் பண்ணுகிறவங்களும் இருக்காங்க. இல்லை ஜனங்களுக்கு பயம் வரக்கூடாதுன்றதுனால ஒரு பல்லி மாதிரி வந்து இருக்கிறவங்களும் இருக்காங்க. இது அந்த அந்த மகான் யார் அந்த வடிவத்தை தேர்ந்தெடுத்துக்கிறானோ அந்த இது. இதே மாதிரி மற்ற இருக்கலாம், மயில் இருக்கலாம், சில பேர் காக்காவில் கூட இருக்கலாம். இப்போ காக்கா புஜண்டர் முனிவர்ன்றீங்க, அவர் காக்காவுடைய ஃபேஸில் இருப்பார். அதனால தான் அவர் காக்க புஷிண்டி அப்படின்னு பேர். ஸோ இது ஒவ்வொருத்தருடைய கன்வீனியன்ஸு. இது பெருசு இது சின்னதுன்னு ஒன்றும் கிடையாது. இவன் நம்ம பார்க்குறோம் இல்லையா கருடன், இதெல்லாம் கூட நீ ஏதோ ரோட்டில் பார்க்குற கருடன் கிடையாது. அதெல்லாம் தவம் பண்ணி அந்த ஷேப்புக்கு வந்திருக்குது. அதனால் ராமாயண காலத்தில் ராமலட்சுமணர்கள்லாம் மயக்கம் போட்டுறாங்க ராவண யுத்தத்தில். அப்போ கருட பகவான் என்ன பண்ணுறாரு, தன் ரெக்கையை இப்படி அடிச்சுக்கிட்டு போகிற போது அவங்கெல்லாம் அழிச்சிடுறாங்க. அப்போ அவருக்கு கொஞ்சம் திமிர் வருதான், என்னால் தான் ராமலட்சுமணர்கள் பழிச்சாங்க, நான் எவ்வளோ பெரிய ஆளுன்னு. அடுத்த நிமிஷம் ஐயோ நம்ம ஒரு பறவை, அவருடைய காரு மாதிரி வாகனம், நமக்கு இந்த மாதிரி திமிர் வரக்கூடாதுன்னு நினச்சாராம். அப்போ நாரதர்கிட்ட கேட்டாராம், எனக்கு ஏன் இந்த மாதிரி திமிர் வந்துச்சு, கெட்ட புத்தி வந்துச்சின்னு. எனக்கு தெரியாது, நீ காகபுஜண்ட ரிஷியுடைய ஆசிரமத்துக்கு போ, அப்போ உனக்கு தெரியும்னு. இவருக்கு காகபுஜண்ட ரிஷியோட ஆசிரமம் கைலாசத்துக்கிட்ட இருக்குது. அதுக்கு ஒரு 4 மைல் போகிறதுக்கு முன்னாடியே இவருக்கு நல்ல கிளாரிட்டி ஆஃப் தாட்டெல்லாம் வந்துடுச்சான். இருந்தாலையும் ஆசிரமத்துக்கு போய் எனக்கு ஒன்றும் புரியல, ஏதோ ஒரு டென்ஷன் வந்துச்சு, உங்கள் ஆசிரமத்துக்கு போக சொன்னாங்க, 4 மைலுக்கு முன்னாடியே எனக்கு இதாச்சுன்னு. அப்போ அவங்க சொன்னாங்களாம், நாங்கள் எத்தனையோ 1000 வருஷமாக இந்த இடத்துல ராமநாமத்தை ஜபம் பண்ணிட்டு இருக்கோம், அதனுடைய வைப்ரேஷன் தான் இவ்வளோ மைலுக்கு பரவி இருக்குது அப்படின்னு சொன்னாங்களாம். ஸோ எல்லாத்துக்கும் ஒரு
வார்த்தைக்கெல்லாம் பவர் இருக்குது. ஓசை ஒலியெல்லாம் ஆனாய் நீயேங்கிற மாதிரி நீ எந்த சத்தத்தை யூஸ் பண்ணாலும் அதுக்கு ஒரு பவர் இருக்குது. நான் சொன்ன மாதிரி ஏதாவது ஒரு ஃபார்மில் அந்த மிருகங்கள் எல்லாம் தங்களை மறைச்சிக்கிட்டு, மிருக வடிவில், பாம்பு வடித்தில், பல்லி வடித்தெல்லாம் மறைச்சிக்கிட்டு அங்கே இருப்பாங்க. நீயே படிச்சிருக்க. அருணகிரிநாதர் பாரிஜாத புஷ்பம் கொண்டு வர்றதுக்காக தன்னுடைய உடம்பை திருவண்ணாமலை கோபுரத்தில் கிடத்திட்டு நேராக போயிட்டு அந்த பாரிஜாத புஷ்பத்தை எடுத்துன்னு வர்றார். அதுக்குள்ளே இந்த பாவி இருக்கான சம்பந்தாண்டான் மந்திரவாதி, அவன் அவர் உடம்பை எடுத்து எச்சிடும். இன்றைக்கும் திருவண்ணாமலை கோயிலில் கேட்டு திறக்காமல் ஒரு சைடு இருக்கும். ஸோ அந்த இடத்துல ஒரு சமாதி இல்லையா, அதுதான் அவரை புதைச்ச இடம், எரிச்சி புதைச்ச இடம். திருவண்ணாமலை கோயிலுக்குள்ளேயே தான் அது இருக்குது. அவர் வராரு, பாரிஜாத புஷ்பம் கண்டு வந்துருச்சு. ஆனால் அவர் உடம்பு கிடையாது, அதனால் அவர் கிளியாக மாறிட்டார். அதனால் அதே கிளி வடிவத்தில் அவர் திருவண்ணாமலையில் அந்த கோபுரத்து மேலே எங்கேயாவது உக்காந்துன்னு இருப்பார். அவங்கெல்லாம் எட்டர்னல் ஆயிடுறாங்க. அதனால் அவங்களுக்கு மரணமெல்லாம் கிடையவே கிடையாது. இப்படி சில காரண காரியங்களால் எதுக்காக யார் மாறினாங்கன்றது, இந்த கூடு விட்டு கூடுப்பாயிருது இதெல்லாம். இப்போ ஆனானப்பட்ட ஆதிசங்கரர் மன்னன மிஸ்ருடைய மனைவி சரசவாணி சொல்கிறா, குடும்ப சுகத்தை பற்றி சொல்லுன்னு. இவர் சன்னியாசி எப்படி சொல்ல முடியும், எனக்கு டைம் கொடுன்னு சொல்லிட்டு போயினே இருக்கார். காசிராஜா மண்டையை போட்டான். இவர் சரின்னு தன்னுடைய உடம்பை ஒரு குகையில் வச்சுட்டு காசிராஜானுடைய உடம்புக்குள்ளே போய் காசிராணி கூட குடும்பம் நடத்தி அதெல்லாம் செஞ்சுக்கிறார், குடும்ப சுகம் என்னான்ட்டு. இது மந்திரிக்கு தெரியுது, புது ராஜா ரொம்ப அறிவாளியாகிறான்ட்டு ஒற்றர்களை அனுப்புகிறான். ஏதாவது ஒரு மகானுடைய உடம்பு எரிச்சிடுங்க எங்கே பார்த்தாலும். இங்கே எரிக்கிறாங்க. இந்த காசிராஜா உடம்புக்குள்ளே இருக்கக்கூடிய ஆதிசங்கரர் கை சுடுது. உடனே கேடு கேட்டாலும் பரவாயில்ல, நோயின்னு போய் தன் உடம்புக்குள்ளே வாங்கிடுறார். அப்போ அவர் எந்திரிக்கிறார் உயிரோட. அவர் கை கரிஞ்சு போய் கறிக்கட்டியாகுது. அவருடைய சிஷ்யர் சொல்கிறார் பத்மபாதர், ஒரு மகான் ஆசீர்வாதம் பண்ணும்போது கை தானே அழகு, அதனால் நரசிம்மர் நெருப்பு கடவுள், நானும் ப்ரே பண்ணுறேன், நீங்களும் ப்ரே பண்ணுங்கன்னு. அப்போ தான் லட்சுமி நரசிம்ம கராவலம்ப ஸ்தோத்திரம் பாடி ஆதிசங்கர் கை நல்லா வந்துச்சு அப்படின்னு ஒரு கதை இருக்குது. இப்படி ஒவ்வொன்றுத்துக்கு பின்னாலேயும் இந்த கூடு வீட்டு கூடுப்பாயது இருக்குது. எந்த உடம்புக்குள்ளே போகிறது வேணாலும் இருக்குது. உங்கள் புராணங்கள்லேயே 1000 எக்ஸாம்பிள் சொல்லலாம். இப்போ நான் ஆதிசங்கரர் சொன்னேன், வேறு உடம்புக்குள்ளேயே போனார்னு சொன்னேன், அன்றைக்கி நான் கிளிக்குள்ளே போனார்னு சொன்னேன். இப்படி நிறைய பேர் நிறைய உடல்களுக்குள்ளே தங்களை ஆவாகனப்படுத்தி கொண்டு யாருடைய டிஸ்டர்பன்ஸும் இல்லாமல் தவம் பண்ணுகிற நிலையில் இருப்பாங்க. இப்போது பூண்டி மகான் இருந்தார். அவர் யார், பாம்பு. அவர் தான் பாம்பாட்டி சித்தர். அதனால் நாகதாளி புதரில் அதுக்குள்ளே அவர் பாம்பு வடிவத்தில் கிடந்தார். அங்கேருந்து தான் அவரை கண்டுபிடிச்சி கொண்டாந்து பூண்டியில் அந்த பஸ்ஸெல்லாம் நிற்கும் இல்லையா, அங்கே உட்கார வச்சாங்க தின மேலே. அவர் பாம்பாட்டி. இந்த மாதிரி ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு வடிவத்தை தேர்ந்தெடுத்துக்கிறாங்க. அது காரணம் அவங்களுடைய முற்பிறவி இருக்கலாம், இல்லை யோகத்துக்கு எந்த ஒரு ஃபார்ம் சூட் ஆகுதுன்னு அவங்க பார்த்துக்குவாங்க. இந்த பாம்புக்கு நல்ல ஒரு பவர் உண்டு, யோக சக்தி அதுக்கு உண்டு. அதனால் பாம்புன்றது ஒரு கன்வீனியண்ட்டான கண்டெய்னர். பல்லின்றது என்ன, நீ அது ஏதாவது டிஸ்டர்ப் பண்ண போகிறேன்னா வாழை மாத்திரம் கீழே போட்டு அது ஓடிடும். அது வால் துடிக்கிறத பார்த்து நீ பலி செத்து போச்சுன்னு நினச்சிக்குவ, அது ஒன்றும் சாகிறதில்ல, திருப்பியும் அதுக்கு டக்குன்னு பலி வால் முடிச்சிடும். ராமாயணத்தில் பரசுராமர் தனது தோல்வியை ஒப்புக்கொண்டு விஷ்ணு தனுசுவை ஸ்ரீராமனிடம் ஒப்படைத்த போது தனது விஷ்ணு அம்சத்தையும் தவ வலிமை அனைத்தையும் ஸ்ரீராமனுக்கே அர்ப்பணித்து விட்டார் என்று கம்பராமாயணம் கூறுகிறது. அந்த தருணத்தில் அவருடைய க்ஷத்ரிய துவேஷமும் அவரிடமிருந்து விலகிவிட்டதாகத்தானே அர்த்தம். அப்படி இருக்கும்போது துவாபர யுகத்தில் நடந்த மகாபாரதத்தில் வரும் பரசுராமர் பிறப்பால் சத்திரியனாக இருந்த கர்ணன் தன்னிடம் அந்தணன் என்று பொய் சொல்லி வில்வித்தையை கற்றுக்கொண்டான் என்ற ஒரே காரணத்திற்காக ஏன் அவனுக்கு சாபம் கொடுக்க வேண்டும்? தனது தவ வலிமை அனைத்தையும் ராமாயண காலத்தில் ஸ்ரீராமனிடம் ஒப்படைத்து விட்ட பிறகு அந்த சாபம் மகாபாரத காலத்தில் எவ்வாறு பலித்தது? ஒரு ஆஃபீஸ் இருக்குது, ஆஃபீஸில் ரிட்டையர் ஆகிற ஆஃபீஸர் என்ன பண்ணுவார், புதுசாக வர்ற ஆஃபீஸருக்கு அவருடைய ஃபைலு சாவி கிவி எல்லாத்தையும் கொடுத்துட்டு போடுவார். அது ஆஃபீஸுக்கு உள்ள பெர்ஃபர்னாலியாஸ் கொடுத்தாங்களே தவிர அவங்கக்கிட்ட இருக்கிற குணத்தை இல்லாமல் கொடுத்துட்டு போவாங்க. அவங்களுக்கு என்ன குணமோ அதுதான். அதனால் பரசுராமர் கார்த்தவீரிய அர்ஜுனன் ஒரு சத்திரியன் பிராமணர்களெல்லாம் அழிச்சிட்டு இருந்தான் 27 தலைமுறைக்கு. அதுக்கு பழி வாங்கிறதுக்காக வந்த அவதாரம். இது பழி வாங்கிறதுன்றது நீ சொல்ல முடியாது, பேலன்சிங்னு வேணால் சொல்லு. ஏன்னா
ஒரு யூதர்கள் பயங்கர கந்து வட்டி நாயங்க. ஷைலாக் இல்லை, ஷேக்ஸ்பியர், ஷைலாக், மெர்ச்சன்ட் ஆஃப் வெனிஸ், அந்த மாதிரி ஆளுங்க, ஃப்ளஷ் ஆஃப் பிளட் கேட்குறவனுங்க வட்டிக்கு. அந்த யூதர்களை தண்டிக்கணும்னு கடவுள் நினைக்கிற போது ஒரு ஹிட்லரை உருவாக்குறாரு. அவன் என்ன பண்ணான், எல்லாரையும் கொண்டு போய் சேம்பரில் போட்டு சாகடிக்கிறான். அப்போ ஹிட்லர் பண்ணுறது இல்லை, இதெல்லாம் கடவுள் பண்ணுறாரு. அந்த ரீட்ரெஸ்ஸிங்னுவாங்க. அதனால் கடவுள் தான் எல்லாத்தையும் டிசைட் பண்ணுறாரு. இல்லை உங்களுக்கு சந்தேகமே தேவையில்லை. நான் நீலாங்கரையில் இருக்கிற போது அமெரிக்காவிலேருந்து ஒரு 20-30 பேர் வந்தாங்க. வந்து டெல்லஸ் இன் வாட் வே காட் பனிஷ்ட் ஹிட்லர் அப்படின்னாங்க. நான் சொன்னேன், ஒய் ஆர் யூ பாதர், வி ஆர் ஆல் ஜூஸ், வி ஆர் அஃபெக்டட் ரேஸ் நாங்க. சொன்னேன், ஆன்சர் ஒன் சிம்பிள் கொஸ்டின், வெதர் காட் இஸ் எ கிரேட்டர் பர்சன் ஆர் ஹிட்லர் நாங்க. டெஃபினெட்லி காட் நாங்க. பட் டு யூ திங்க் ஹிட்லர் வுட் ஹவ் டன் ஆல் திஸ் வித்தவுட் தி கனைவன்ஸ் ஆஃப் காட் அப்படின்னு வாய முடியும். கடவுள் தான் எல்லாத்தையும் பண்ணுறாரு. யாராக இருந்தாலும் காரணம் காரியம் கற்றவை கற்பவை அனைத்தும் நற்கரிசி நாரணன். அதனால் ஈசன் ஆணை இல்லாமல் எறும்பு கூட நகராது இந்த உலகத்தில். நமக்கு தெரிஞ்சதை வச்சுக்கிட்டு நம்ம கடவுளை அறிந்து கொள்ள முயற்சி செய்கிறோம், முடியாது. எதுக்களாலும் எடுத்த மொழியாலும் சோதிக்க வேண்டாம், ஆராய்ச்சியில் மாட்டார் கடவுள். ஸோ பரசுராமன் அவருக்கு தெரிஞ்ச வித்தைகளை கற்றுக் கொடுத்துருக்கலாம். அது ஆஃபீஸு கொடுக்குற மாதிரி அவருடைய ஆயுதங்களை விஷ்ணு தனுசு கொடுத்துருக்கலாம். ஆனால் அவர் திருப்பியும் போய் காட்டில் மயந்திருக்கிறதுல தவத்தில் உட்காந்துட்டாருன்றது தான் புராணம். எ பர்சன் ஹூ ரிட்டையர்ஸ் வீட்டுக்கு போய் ஜாலியாக பொண்டாட்டிக்கிட்ட புளிசாதம் சாப்பிட்டு படுத்துக்கின்னு இருப்பான், அவ்வளோதானே. முடிஞ்சால் ராமேஸ்வரம் கோயில், காட்சி கோயிலுக்கு போவான். அண்டு தே எக்ஸிஸ்ட், பட் தே ஆர் நாட் இன் பவர். ஒரு பழைய ஆஃபீஸர் அவனுக்கு ஏதாவது வேலை ஆகணும்னா கூட இப்போ இருக்கிற ஆஃபீஸர்கிட்ட போய் அவங்ககிட்ட வேலையை நடத்திக்கணும், அவ்வளோதான். இந்த ஆள் கையெழுத்து போட்டால் செல்லுமா, அவன் தான் ரிட்டையர் ஆகிட்டானே. அதனால் இது நமக்கு புரியாமல் போகலாம், ஆனால் இதெல்லாம் கூட ஒரு எனர்ஜி கேம் தான். गङ्गाधीश्वरं शङ्करं गङ्गाधीश्वरं शङ्करं गौरीमनोहरं सुन्दरं गङ्गाधीश्वरं शङ्करं चन्द्रशेखरं सदाशिवं चन्द्रशेखरं सदाशिवं साक्षात्कारं शिवशङ्करं गङ्गाधीश्वरं शङ्करं शङ्गमेश्वरं दयाकरं शङ्गमेश्वरं भवानीनायकं करुणासागरं कडाक्षशङ्करं गङ्गाधीश्वरं शङ्करं नादरूपं नाट्यप्रभावं शङ्करदेवं सूयप्रकाशं शङ्करदेवं सूयप्रकाशं गङ्गाधीश्वरं शङ्करं शिवशङ्करं నిన్ను విడిసియుండలేనయ్యా కైలాసవాస నిన్ను విడిసియుండలేనయ్యా నిన్ను విడిసియుండలేను కన్న తండ్రివ కొడ చేత ఎన్నబోకు నేరములను సిన్ని కుమారుడయ్యా శివా నిన్ను విడిసియుండలేనయ్యా సర్వమునకు కర్త నీవే సర్వమునకు భోక్త నీవు
సర్వమునకు అర్థ నీవు పరమ పురుష భవా శివా నిన్ను విడిసి ఉండలేనయ్యా వరద పద్మభాల శంభో బిరుదులని కలవు నీకు కరుణతోడ బ్రోవకున్న బిరుదులని సున్నలేనా నిన్ను విడిసి ఉండలేనయ్యా శివ మహాదేవ శంకర నీవే తోడు నీడ మాకు కావుమయ్య శరణు శరణు దేవదేవ సాంబ శివ నిన్ను విడిసి ఉండలేనయ్యా குறை ஒன்றுமில்லை மறைமூர்த்தி கண்ணா குறை ஒன்றும் இல்லை கண்ணா குறை ஒன்றுமில்லை கோவிந்தா